மாதம் ஒரு கோயிலுக்கு போய் கோயிலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்து இந்த சேவையை நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க? கடவுளுக்கு ஒரு சேவை செய்யணும். மாதத்தில் ஒரு நாள் கடவுளுக்காக ஒதுக்கப்படணும்ட்டு. இதுக்காக ஊதியம் எதுவும் கொடுப்பேன்? அருவான மணி மாத மஞ்சமே வளர்கின்ற மணி ஊர சதனேதவரம் ஊரலே. தமிழ்நாட்டிலேயே இது 2வது சரஸ்வதி மலை கோயில் ஆலயம் கட்டிக்கிறது இங்க மட்டும்தான், தமிழ்நாட்டிலேயே வேற எங்கேயும் இருக்காது. மலையில வந்து சரஸ்வதி கோயில் எங்கேயுமே இருக்காது. இந்த வீடியோல நாம புளியம்பட்டி பக்கத்துல இருக்கிற மூ ஈசா மலை கோவிலுக்கு தான் போக போறோம். ஒரு தனி நபரால கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த கோவிலுக்குள்ள போன உடனே இந்த ஒரு போட்டோவை தான் நம்மளால பார்க்க முடியும். இந்த போட்டோல இருக்கிறது யாரு, எதுக்காக இந்த கோவில்ல வச்சிருக்க? மலை கோயில் உருவா காரணம் இருந்தது இவருதான், ராஜன். இப்ப இவர் இல்லை. இந்த கோயில் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவரு ரொம்ப சின்னதா இருக்கும்போது இந்த கோயில் ஆரம்பிச்சார். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்படிங்கிறதையும் கொடுத்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவில் சத்தியமங்கலத்து பக்கத்துல புஞ்சை புளியம்பட்டியில இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் மாராயி பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தாங்க இந்த மூ ஈசா மலை கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு போறதுக்கு அடிக்கடி பஸ் வசதி இல்லாதனால ஓன் வெஹிக்கிள்ல வர்றது ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்க இருந்து பார்த்தாலே மலையோட அழகு அவ்வளவு அழகா தெரியும். அப்படியே இந்த கிராமத்துக்குள்ள கொஞ்சம் தூரம் அப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்திலேயே இந்திரா நகர் அப்படின்ட்டு ஒரு போர்டு ஒன்று பார்ப்பீங்க. அதுக்கு பக்கத்திலேயே மூ ஈசா கோவிலுக்கு செல்லும் வழி அப்படிங்கிற ஒரு போர்டை பார்ப்பீங்க. அதுல இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள போனீங்கன்னா ஒரு கேட்டை ஒன்று பார்ப்பீங்க. சோ இங்க இருந்து தான் மூ ஈசா கோயிலுக்கான மலை பயணம் தொடங்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துகிட்டு இருக்கையில ஒரு ஸ்கூல் பஸ் ஒன்னு நம்மளால பார்க்க முடியும். நான் கூட ஸ்கூல் பசங்க தான் வந்திருப்பாங்க அப்படின்ட்டு நினைச்சேன். மேல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது என்னங்கிறத வீடியோல போக போக சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். மலை பயணம் தொடங்கி கொஞ்ச தூரத்திலே ஒரு விநாயகர் கோவில் நம்மளால பார்க்க முடிஞ்சு. விநாயகரை வணங்கிட்டு அப்படியே மேல போலாம் வாங்க. இந்த கோவிலுக்கு நம்ம படிக்கட்டு வழியாவும் போகலாம். அப்படியும் இல்லைன்னா அழகான 5 கொண்டையூசி வளைவுகளை கொண்ட இந்த மலைப்பாதையிலையும் போகலாம். நாம இந்த தார் சாலையில தான் போறோம். ஏன்னா உச்சி வெயில் மண்டைய பொளக்குது. 2 அல்லது 3 நிமிடம் இந்த மலை பயணத்தின் இறுதியில் மூ ஈசா கோவிலை வந்தடையலாம். நாம வந்திருந்த டைம்ல கோவிலோட திருப்பணி நடந்துகிட்டு இருந்துச்சு. இவங்கள யாரு என்ன அப்படின்ட்டு விசாரிச்சு பார்க்கல கீழே ஒரு பஸ் நின்னுச்சு பாத்தீங்களா? அந்த பஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வர கிடையாது, இவங்க தான் வந்திருக்காங்க. இந்த மூ ஈசா கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க யாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். சைக்கிளார் பூண்டி சைக்கிளார் உழவார பணி குழுவில் இருக்கிறோம். மாதம் ஒரு கோயிலுக்கு போய் கோயிலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்து. இந்த சேவையை நீங்க எதுக்காக பண்றீங்க? கடவுளுக்கு ஒரு சேவை செய்யணும். மாதத்தில் ஒரு நாள் கடவுளுக்காக ஒதுக்கப்படணும்ட்டு. இதுக்காக ஊதியம் எதுவும் கொடுப்பேன்? நாங்கள் வாங்குறதில்ல, கொடுத்தா நாங்கள் வேலைக்கு வர மாட்டோம். மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திருமணப்பூடியில் ஹெட் ஆஃபீஸ் மாதிரி அங்கே எல்லாம் வந்துட்டாங்க. ஆடிட்டர் சார் அவர் தான் புறவர முன்னாடி வழிகாட்டி. எல்லாத்துக்கும் வணக்கங்க. நாங்கள் திருப்பூர் சேக்கிலார் பேரவையில் இருந்து இன்னைக்கு சுமார் என்னென்னா ஒரு 40-45 பேர் உழவா இருக்கிறவங்க. இப்போ எங்களுடைய பணி என்னன்னா இது மாதிரி என்னன்னா ஒவ்வொரு கோயிலாக போய் ஒவ்வொரு மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு கோயிலாக போய்ங்க சுத்தப்படுத்தி இது ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலைங்க. இப்போ என்னன்னா இது நாங்கள் தொடர்ந்து 17-18 வருஷமா இதை நாங்கள் செஞ்சு. நாம் எல்லோரும் உழைப்பை காசாக மாற்றி கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகிறோம். ஆனால் இவர்களை போன்றவர்கள் தங்களது உழைப்பையே கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இவங்களை பத்தி நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, வாங்க மூ ஈசாக்கே போவோம். இந்த கோவிலுக்குள்ள போன உடனே இந்த ஒரு போட்டோவை தான் நம்மளால பார்க்க முடியும். இந்த போட்டோல இருக்கிறது யாரு, எதுக்காக இந்த கோவில்ல வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத. மலை கோயில் உருவா காரணம் இருந்தது இவருதான், ராஜன். தற்சமயமா ஒரு 3 வருஷத்துக்கு மேல இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த கோயில அவங்க பொண்ணுங்க நாங்க எல்லாம் நின்று ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து கோயில் நிர்வாகம் பார்த்தோம். வரலாற்று சிறப்புமிக்க இரும்புரை ஓதிமலையின் கிழக்கும்
பண்ணாரி பவானிசாகரின் தெற்கும், புஞ்சை புளியம்பட்டி அண்ணாமலையாருக்கு மேற்கும், குமாரபாளையம் நாகநாதருக்கு வடக்குமாக நடுநாயகமாக அமைந்துள்ளது மூலவர்களாக 3 தெய்வங்கள் அருளும் மூயேசா மலைக்கோயில். நடமேது மணிகுன்ற நடமேது சிறந்த மனமூன மனத்தார வைகுன்ற நாதனே நடமறிய வைத்த நாயகனே மணிமூர செந்தமே நேர்குன்ற மணி வீரவர தந்த பாதமே அயல்லவா சந்தாத பகோதகவே சிவா சிந்தாதினி ஐச்சலோடகலி என்ன கணித்தலை இந்த மணிமரவழதரவற்று மரகரகாதகலை சுந்தரோ முதல் கோயில் வந்து முருகர், அதுல முருகர் இருப்பாரு. 2வது ஈஸ்வரன், வந்து ஈஸ்வரர். 3வது சரஸ்வதி. அதை 3 சுருக்கி தான் மூயிசா மலைன்னு வச்சிருக்கு. தட்சிணாமூர்த்தி, இவருக்கு வியாழக்கிழமைகளில் விசேஷ பூஜை நடைபெறும். லிங்கோத்பவர், இவரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம பிரம்மாவையும் சண்டிகேஸ்வரரையும் தரிசனம் பண்ணிட்டு அடுத்து துர்க்கையை தரிசனம் பண்ணிட்டு இந்த கோயிலை வலம் வரலாம். வன்னி மரத்துக்கடியில் பின்னாடி விநாயகர் வீற்றிருக்கிறாரு, அவரையும் நம்ம தரிசனம் பண்ணிடலாம். அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு கனவு வந்ததுனால, கனவுல வந்து இந்த முருகர் ஏதோ சொன்ன மாதிரி சரி இந்த கோயில்ல நாம ஒரு ஆலயம் கட்டலாம் அப்படின்ட்டு முதல்ல பாத்தீங்கன்னா இந்த கோயில் உருவானது எப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு 3 சிலை போய் பவானி ஆத்துல இருந்து எடுத்துட்டு வந்து 3 சிலைய வச்சு சும்மா சின்னதா கூடு மாதிரி வச்சு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் திடீர்னு இடையில அவருக்கு ஏதோ ஒரு மறுபடி ஒரு சின்ன ஏதோ ஒரு இது நடந்து சரி இந்த கோயிலை வந்து இன்னும் நம்ம பெருசா கட்டலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சாங்க. போது அன்னைக்கு இதுல தார் ரோடு வசதியோ எதுவுமே இல்லை, வெறும் படிக்கட்டு மட்டும்தான் இருக்குது. அப்போ வந்து நாங்களாம் சின்ன பையனா இருக்கிறேன், அப்போ ஒரு 5 பையனா இருக்கிறேன் நான். அப்போ பாத்தீங்கன்னா அப்ப நாங்களா இந்த கோயிலுக்காக கீழே இருந்து கல்லு மணல் தண்ணி எல்லாம் கீழே இருந்து செமந்து கொண்டு வந்து 3 கோயிலையும் அப்படியே கட்டுற. ஒரு செங்கல் வந்து 50 பைசா, ஒரு கூட தண்ணி மேல கொண்டு வந்து கொடுத்தா 5 ரூபா, ஒரு லோடு மணலுக்கு 1500 ரூபா. அப்படி வந்து அந்த வேலையை ஒரு பாத்தீங்கன்னா முருகருக்கு வந்து வருஷம் காவடி எடுப்போம். தைப்பூசத்தன்னைக்கு இந்த முருகருக்கு காவடி எடுத்துட்டு கீழே மாராய்வளத்து ஊர்ல இருந்து காவடி விமரிசையா ஒரு 50 காவடி எடுத்துட்டு தீர்த்த குடம், பால் காவடி, பன்னீர் காவடி எல்லாம் எடுத்துட்டு வந்து அன்னைக்கு தைப்பூசத்தன்னைக்கு முருகருக்கு பயங்கர விசேஷம். அப்புறம் எனி மாசம் பாத்தீங்கன்னா சிவனுக்கும் அதே மாதிரிதான், ஈஸ்வரருக்கு கம்பல்சரியா எல்லா பிரதோஷத்துக்குமே அன்னதானங்க. சாயங்காலம் ஒரு 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் 6 மணிக்கு சிறப்பு பூஜை. மக்கள் அன்னைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா கூட்டம் வரும். அன்னதானம் எத்தனை பேர் வந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அன்னதானம் உண்டு. இது பிரதோஷ வழிபாடு. மாசத்துல 2 பிரதோஷம் மாதிரி 2 பிரதோஷம் விமர்சையும் இங்க கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கலைமகள் பாத்தீங்கன்னா சரஸ்வதி, தமிழ்நாட்டிலேயே இது 2வது சரஸ்வதி மலை கோயில் ஆலயம் கட்டிக்கிறது இங்க மட்டும்தான், தமிழ்நாட்டிலேயே வேற எங்கேயும் இருக்காது. மலையில வந்து சரஸ்வதி கோயில் எங்கேயுமே இருக்காது, வேற எங்கேயும் இன்னொரு இடத்துல இருக்கு, எனக்கு அது கரெக்டா தெரியல. ஆனா இது 2வது மலை கோயில்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதிக்கு ஆலயம் கட்டி கோபுரம் கட்டி இங்கதான் வழிபட்டுக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு கலைமகளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தேனபிஷேகம் பண்ணிட்டு அன்னைக்கு சிறப்பு இந்த குழந்தைகள் பள்ளியில சேர்றதுக்கு வேண்டிய குழந்தைகள் வந்து முதல்ல இந்த போட்டு எழுதி அன்னைக்கு பென்சில் கொடுப்பாங்க. அந்த அபிஷேக தேனை வந்து குழந்தைகள் கொடுப்பாங்க. அதனால வர்ற குழந்தைகளுக்கு எல்லாம் கல்வி நல்லா பெருகும், நல்லா கல்வி நல்ல அறிவு வரும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய அந்த ஒரு ஃபங்க்ஷனையும் இங்க கோயில் சேர்த்து கும்பிட்டுக்கிறாங்க. 30 வருஷத்துக்கு மேல கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க வந்தா கல்யாணம் ஆச்சு, 2 பெண் குழந்தைங்க. அவங்க தான் வேண்டி பிறந்தாங்க. எல்லாம் படிச்சு நல்ல விதமா நல்லா குடும்பத்தோடு நல்லா இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை கல்யாணம் முடிச்சு நேரத்தில் கும்பாபிஷேகம் பண்ணி மிக சிறப்பா பூஜை பண்ணி அன்னைக்கு அன்னதானம் எல்லாம் போட்டு 2000 நடந்து முடிஞ்சது. இப்ப மீண்டும் பாத்தீங்கன்னா அடுத்தது 24 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நாங்க 2026 மீண்டும் இந்த கோயில மாதிரி இந்த தார் சாலை எல்லாம் நாங்க போட்டு ஒரு 15-20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. தார் சாலை எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. கோயில் அங்கங்க சின்ன வேலைகள் இருக்கு.
அதனால பாத்தீங்கன்னா மடி 2026 மிக இதுலவோட பயங்கர பிரம்மாண்டமாக இந்த கும்பாபிஷேகத்தை நடக்கும்ட்டு ஆலய நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கிறாங்க. 2026 போது கும்பாபிஷேகம் நடக்கும். அங்கங்க இருக்கிற பக்தர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் இந்த யூடியூப் பாக்குறவங்க எல்லாம் வந்து இந்த கோயில்ல அந்த 2026 கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே கைஸ், வீடியோவை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய்.